ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. இன்றைக்கி எபிசோட் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ காவேரியும் விஜயும் காட்டுறாங்க இன்ட்ரொடக்ஷனில். பிகாஸ் அவங்க ஹாஸ்பிட்டலேருந்து விஜயை திங்க் பண்ணுற மாதிரி அவர் உள்ளே எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரும் வந்து திங்க் பண்ணிட்டுருக்காரு காவேரி எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மூமெண்ட்டை மட்டும் ஜஸ்ட் வாய்ஸ் இல்லாமல் ஜஸ்ட் மியூசிக் போட்டு காமிச்சிருந்தாங்க. ஸோ ஒரு 4 ஸ்டில்ஸ் மட்டும் போச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம குமரன் வந்து நம்பிராஜன் அவங்க ஒய்ஃப் வீட்டில் உட்காந்து அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி என் மச்சினிச்சு வந்து வாழ வேண்டிய பொண்ணுங்க எல்லோரும் கஷ்டப்பட்டுருக்காங்க, தேவையில்லாமல் பழி போட்டுட்டாங்க விஜய் மேலே. ஸோ நீங்கள் சொன்னால் தான் உங்கள் புருஷன் மூலியமாக தான் நாங்கள் பண்ணுவேன், அப்படி இல்லைனா உங்கள் புருஷனை நாங்களே வந்து மாட்டி விட்ருவோம் அப்படி இப்படின்னு மிரட்டி, அப்புறமா வந்து அவர் அங்கே தான் இருக்கிறாருப்பா, சென்னையில் தான் இருக்கிறாரு, ஃபோன் போட்டு தான் கொடுப்பாங்க, நான் பேசுவேன், சரி இப்போ பண்ணுங்கள், ரேஷன் கார்டு எதனா பேரை மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்கன்னு சொல்லிட்டு போட்டு பேசி கொடுக்கும்போது நம்ம குமரன் வந்து அட்ரஸை வாங்கிட்டார், வடபழனியில் இருக்காருன்னு. அது உடனே வந்து நிவீனுக்கு கால் பண்ணி சொல்லணும். நிவீன் வந்து சரிண்ணா நீ அங்கே வந்து பார்த்துக்கலாமா, பஸ்ஸில் வராத கேபில் வந்துடு அப்படின்னுட்டாரு. ஸோ நிவீன் வந்து ராகினி ஃபாலோ பண்ணிட்டு போகிறதையும் சொல்லிடுறாரு. ஸோ ராகினி வந்து பசுபதி வீட்டுக்கு போயிட்டு, என்னம்மா என்ன டேடி சீக்கிரம் வர சொன்னீங்க அப்படின்னா, இந்த மாதிரி தகவல் வந்திருக்கு, காவேரி மறுபடியும் போய் பார்த்துருக்கான், ஏன் அவள் அடங்கவே மாட்டுறாளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராக் போயிட்டுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நீ என்னம்மா நீ மட்டும் தனியாக வந்திருக்க, நிவீன் தான் அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கானே, நீ அவனை அவாய்ட் பண்ண அப்படின்னா, இல்லை அவன் இப்போவும் வீட்டுக்கு தான் வந்தான், நான் அவனை போக சொல்லிட்டு தான் வந்தேன், என்னம்மா சொல்கிறேன்னு சொல்லி வெளியே வந்து பார்க்குறாரு பதறி போய். யாரும் இல்லை, நிவீன் வந்து எஸ் ஆகிடுறாரு. அப்புறம் திரும்ப வீட்டுக்குள்ளே போய்ட்றாங்க. நிவீன் மறுபடியும் போய்ட்றாங்க, பேசுகிறது கேட்குறாங்க. குமரன் வந்து திண்டுக்கல்லில் சர்ச் பண்ணுறது வந்து பசுபதிக்கு தெரிஞ்சிருக்கு. அவனை உடுப்பா அப்படின்றாங்க. இல்லை அவன் வந்து அடிச்சடி இன்னும் எனக்கு வலிக்குது, ஸோ அவன் வந்து ரொம்ப சாது மிரண்டாக காடு கொல்லுன்ற மாதிரி அவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே வந்து குமரனை அடியாளுங்களை வச்சு தூக்கிறதுக்கு பிளான் பண்ணிடுறாரு. அதே மாதிரி குமரன் மாட்டிக்கிறாரு. அந்த கேங் கூட குமரன் எப்படியோ ஃபைட் பண்ணிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவேரியும் தூங்காமல் முழிச்சிட்ருக்காங்க. கங்கா ஏஞ்சி, என்னடி ஏன் தூங்காமல் இருக்கிற, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, விஜய்க்கு நாளைக்கு கோர்ட் பற்றி நீ நினச்சி ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு. ஆமாக்கா அப்படின்னு. நீ அதெல்லாம் இது பண்ணாது, மாமா வந்து இந்த அளவுக்கு அவர் கான்ஃபிடெண்ட்டாக போயிருக்காரு, எனக்கே அவர் பார்க்க வியப்பாக இருக்குது, கண்டிப்பாக அவர் வந்து விஜய் வெளியே கொண்டு வந்துடுவார். ஸோ வெளியே வந்ததுக்கப்புறம் ஒன்றையும் விஜயும் சேர்த்து வைக்கிறத பற்றி பேசுகிற மாட்டா அப்படின்னாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு பக்கம் இருக்கட்டும்க்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த கான்வர்சேஷனுக்கு அப்புறம் நம்ம மறுபடியும் குமரனை காட்டுறாங்க. குமரன் வந்து ஃபைட் பண்ணிவிட்டு கீழே தள்ளி விட்டுட்டு வில்லை வந்து கத்தியை வச்சு குத்துறதுக்காக ரெடியாக நிற்கிறான். ஸோ அதோடு இன்றைக்கி வந்து எபிசோட் க்ளோஸ் ஆகுதுங்க. இவ்வளோதான் இன்றைக்கி எபிசோடு. எஸ், கதை கொஞ்சம் சுவாரஸ்யமாக தான் போயிட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மெட்ரோ ஸ்டோரி சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.